Daily. Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட சித்துராஜ் என்பவரது உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் ஜேசிபி மூலம் தோண்டிய போலீசார் எலும்புகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பியிருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அஜித்குமார் வழங்கிட கேட்கலாம். அஜித்குமார், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். அதாவது கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை பகுதியில வேலுங்கிற போதை மறுவாழ்வு மையம் நடத்தி வந்த ரவிச்சந்திரன் என்பவர் அங்கு சிகிச்சைக்கு வந்த சித்துராஜ் என்பவரை கொலை செய்ததாக கூறப்படுகிறது. அங்கு கொலை செய்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட இந்த சோலை குடியிருப்பு கிராம பகுதியில், புறநகர் பகுதியில், சுடுகாடு பகுதியில் அந்த உடலை துண்டு துண்டாக வெட்டி புதைத்த சம்பவம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று விசுவரூபம் எடுத்துள்ளது. இந்த நிலையில வேறொரு கடத்தல் வழக்கில் ஆயுள் தண்டனை கைதிகளாக சிறையில் இருந்து வரக்கூடிய ரவிச்சந்திரன் மற்றும் அவரது நண்பரான கண்ணன் என்பவரும் இருவரையும் மதுரை மாட்டுத்தாவணி காவல்துறையினர் அழைத்து உடலை புதைத்த இடத்தை கண்டறிந்தனர். இந்த நிலையில திருச்செந்தூர் வட்டாட்சியர் பாலசுந்தரம் மற்றும் தூத்துக்குடி மருத்துவ குழுவினர் மற்றும் திருச்செந்தூர் காவல்துறையினர் அந்த உடலை புதைத்த இடத்தை ஜேசிபி வாகனம் மூலம் தோண்டினார்கள். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்பு புதைத்த இடம் என்பதில் இடத்தை கண்டறிவதற்கு குழப்பமான சூழல் முதல் தொடக்கத்தில் இருந்தது. இந்த நிலையில ஜேசிபி வாகனம் மூலம் தோண்டியதில் தோண்டப்பட்ட இடத்திலிருந்து சிறு சிறு துண்டுகளாக எலும்பு துண்டுகளானது கண்டறியப்பட்டது. கிடைத்த எலும்பு துண்டுகளை ஒரு வாளியில் சேகரித்த மருத்துவ குழுவினர் தற்போது அதை ஆய்வுக்கு எடுத்து செல்ல இருக்கின்றனர். தொடர்ச்சியாக ஆய்வு நடத்திய பின்னரே எலும்பு அது யாரு என்ற விவரங்களானது தெரியப்படும். ஏனென்றால் உடலை புதைத்த இடமானது தொடர்ந்து சுடுகாடு பகுதி என்பதால் அது சித்துராஜ் உடல் தானா என்ற விசாரணையும் அது ஆய்வுக்குட்பட்ட பின்னரே தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார். Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.